எபிக்கோட ஆரம்பத்துல நம்ம சூஹான் அவனோட வீட்டுக்கு வரான். அங்கிள் ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியுமா, நான் அபிஷியலா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறிட்டேன். அப்படியா கண்ணா? இத கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தெரியும் கண்ணா, நீ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. அதே மாதிரி நீ வர. அங்கிள் ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியுமா, டியர் 1ல இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கும் போது 10,000 ரூபாய் அது அலையன்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா மாசமும் 10,000 ரூபாய் வரும். அதனால நீங்க 2 பேருமே அவளைக்கும் உழைக்க வேணாம். சுஹான், உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம். நீதான் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பில்லரா இருக்க. அதனால நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறதுக்கு தயாரா இருக்கோம். அங்க ஹீரோக்கும் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனாலே ஆளு யோசிக்கிறான், கண்டிப்பா என்னோட ஃபேமிலிக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பெருசா பண்ணணும். இதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் எடுக்கிறான். அங்க மார்ஷல் பவரை வெளிப்படுத்தலாம் ட்ரை பண்றான். அவனோட பஞ்சு கூட அந்த ஃபயர் பவர் லைட்டா வரும், ஆனா அந்த அளவுக்கு வெளி வராது. இதுக்கு முன்னாடி லின் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம சூஹான் பண்ணும்போது லைட்டா தான் வரும். அதனால ஆளு யோசிக்கிறான், ஏன் வரலன்னு. அங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்க்கும் போதும் நம்ம ஹீரோக்கு அதே டெக்னிக் அங்க இருக்கும். நான் லின் அங்க பண்ணும் போது நம்மளால உன்னிப்பா அதை பார்த்திருப்பான். அதனால நம்ம சூஹான் அந்த டெக்னிக்கை கத்துக்கினா இப்ப அந்த ஹெவன்லி ஃபிளேம் அது லெவல் 1ல இருக்கு. 5% தான் நம்ம ஹீரோ கத்துருக்கானே. அதுலயும் லெவல் 1 அப்படின்னு குறிப்பிட்டு அங்க இருக்கும். அதை பார்த்துதான் நம்மளால ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா லின்னு இதுலயே லெவல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவே இல்ல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, என் கிட்ட சிஸ்டம் இருக்கு, அதனாலதான் எனக்கு லெவல் காட்டுதோ. அப்பனா நான் லெவல பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னால பெரிய அளவுல ஒரு பெரிய பவரை அடைய முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு இன்னொரு விஷயமா அங்க ரிலீஸ் ஆகும். இந்த பவர் இது அப்படியே சிஸ்டம்ல ஷோ ஆகுதுன்னா அப்ப கண்டிப்பா இதையும் மார்ஷியல் வேல்யூவை வச்சு அப்கிரேட் பண்ண முடியும். சரி, ட்ரை பண்ணி பார்த்தலாம். அந்த இடத்துல மார்ஷியல் வேல்யூவா ஆளு போடுறான். ஆனா இன்சபிஷியன்ட் அப்படின்னு அங்க வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 500 இருந்திருக்கும். எல்லாத்தையுமே ஆளு காலி பண்ணிட்டான். அப்பனா மார்ஷியல் வேல்யூவை நான் ஏர்ன் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் வழியை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொடுத்த புக்ஸை வச்சு நல்லா அவன் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு டெக்னிக்கையும் பயன்படுத்தும் போது வேற வேற இடத்துல இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். ஆனா ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே அங்க பயன்படுத்த முடியல. ஒரு டெக்னிக்கும் இணையாம தன்னை தானியே அது ரிப்பல் பண்ணு அந்த ப்ரெஷரை இணைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது பெரிய அளவுல அந்த ப்ரெஷர் இருக்கு. லென் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, இப்பதான் எனக்கு புரியுது. என்ன மாதிரியே ஜீனியஸா சில பேரு இந்த 7 டெக்னிக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுக்காக டியர் 1ல இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எல்லா டெக்னிக்கும் ஒரு மேக்னெட் மாதிரி தன்னைத்தானியே ரிப்பல் பண்ணும் போது இப்படி இந்த டெக்னிக்கை பண்ண முடியும். எவ்வளவு நேரமா ட்ரைனிங் பண்ணதுல ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கினேன். என்னன்னா அட் அ டைம்ல ஒரே ஒரு டெக்னிக் ஒண்டிதான் பயன்படுத்த முடியும். அப்படியும் நான் ஃபோர்ஸபிளி ஒரு டெக்னிக் உள்ள இன்னொரு டெக்னிக்கை நுழைக்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? பவர் கிளாஷ் ஆக ஆரம்பிக்கும். 2 பவரும் கிளாஷ் ஆகி அந்த பவர் அது ஒண்ணுமே இல்லாம டிஸ்பெல் ஆயிடும். ஆனா நேச்சர் படி பார்த்தா இப்போ தண்டரும் ஃபயரும் ரிலேட்டிவ்லயே ரொம்ப க்ளோஸ். அப்பனா ஃபயரையும் தண்டரையும் என்னால ஒன்னா இணைக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹீரோ அதே மாதிரி அங்க பண்ணும்போது அங்க ஃபயரும் தண்டரும் இணைய ஆரம்பிக்குது. ஆனா திரும்ப ஃபெயில் ஆகுறான். ஆனா நம்ம சூஹான் வேற மாதிரி இல்ல, திரும்ப ட்ரை பண்ணினே இருக்கான். அங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நாளே ஆகுது. அங்க ஆளு களைச்சு போயிட்டான். இன்னமும் கொஞ்சமா என்னால பண்ண முடியும், ஃபியூஸ் பண்ணிடலாம் இப்படின்னு அவர் கணக்குல ட்ரை பண்ணக்கப்புறம் ஃபைனலி அதுவும் அங்க ஃபியூஸ் ஆகுது. ஃபயரு தண்டரு 2 ஆட்ரிபியூட்டும் இணைஞ்சு ஒரு பங்கமான ஆட்ரிபியூட்டா நம்ம ஹீரோட கையில இருக்கு. நான் நைட்டு முழுக்க இதை பண்ணி எப்படியும் வெற்றிகரமா பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. இருந்தாலும் இந்த பவரை நான் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வம் இருக்குது. இப்போ காலையில தான் டைம் ஆகுது. இதனால டெஸ்ட் பண்ணும் சொல்லி அந்த இடத்துக்கு ஆளு வரான். ஆனா காலையில டைம்ல அந்த இடத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளால வந்திருக்க மிஷினும் டியர் 3ல இருக்க ஒரு காம்பேக்ட் மிஷின் தான். அதனால இது அவ்வளவு சீக்கிரத்துல உடைய வாய்ப்பில்ல. ஏன்னா போன வாட்டி 50% பவரை வெளிப்பாத்தும் போது 3000க்கான காம்பேக்ட் பவர் வந்துச்சு. அந்த மிஷினே ஓஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்போ வெறுமா 30% பவரை வெளிப்பாத்தி பார்க்கலாம். அங்க ட்ரை பண்ணும்போது 2343 அப்படின்னு வரும். நம்மளால அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அவன் ரீசெண்டா பவரை பண்ணிருப்பான். அப்படி ஒண்டி பவரை ஏத்தலனா 1800 அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கும். ஆனா இப்ப ஆக்சுவலா 500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, சாதாரணமான பஞ்சே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஃபயரு தண்டரு இது ரெண்டுமே ஃபியூஸ் செய்யப்பட்ட அந்த பவர். இந்த பவரோட இருக்கிற இந்த பஞ்ச் இது எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 30% வச்சு ஆள் அடிக்கிறான். அதுக்கே 3041 அங்க வருது. பரவாயில்ல, வெறுமா நான் 30% தான் பவரை வெளிப்படுத்தினேன். அதுக்கே ஒரு ஹை கிளாஸ்ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பவர் அது இப்போ வெளிவருது. என்னோட முழு பவர்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வெறுமா 2 ஆட்ரிபியூட்டை ஒண்டி தான் ஃபியூஸ் பண்ணேன். அப்படி மெட்டலு, வுட்டு, விண்டு, எத்து எல்லா ஆட்ரிபியூட்டையும் நான் பயன்படுத்தினேன்னா அதோட பவர் லெவல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு 3 ஆட்ரிபியூட்டை ஃபியூஸ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்க ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஆளு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியும் அவளைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி அங்க தெரியல. ஏன்னா நான் யோசிச்சதை விட இது பல மடங்கு ரொம்ப டஃபரா இருக்கு. இன்னமும் கைடன்ஸோட எல்லா டெக்னிக்கும் லெவல் 1ல தான் இருக்கு.
அதனால சீக்கிரமா நான் மார்ஷியல் வேல்யூவை ஏர்ன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு தான் ஸ்கூலோடைய அந்த எக்ஸாம் அதுவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்குது. அங்க அந்த பிரின்சிபலும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மந்த்லி எக்ஸாமை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன்ல யாருக்கு திறமை அதிகமா இருக்கும் அவங்க தாராளமா இதுல இருந்து செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் கேம்ப்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி பெரிய அளவுல ரிசோர்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். பில்லு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது எல்லாமே அங்க இருக்கு. அந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க தான் இன்ஸ்ட்ரக்டர் அங்க இருக்க போறாங்க. அங்க அவ்வளவுதான். இதை கேட்டோடனே எல்லாருக்குமே அங்க ஆர்வமாகுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க சந்தோஷமாகறான். இதுல ஒண்டி செலக்ட் ஆயிட்டா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா இப்ப போற அந்த ட்ரைனிங் கேம்ப்ல TS7ல இருக்க கிராண்ட் மாஸ்டர் அவருதான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்டரா அங்க வர போறாரு. அதே மாதிரி நம்ம பிரின்சிபல் இருக்காருல்ல அவரே 3rd tier தான் இருக்காரு. அதனால எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு அங்க பேசுறாங்க. சூஹான் ரொம்ப களைச்சு போயிருக்கான். ஏன்னா நைட்டு முழுக்க ட்ரைனிங் ரொம்ப பயங்கரமா போயிருக்கும். அங்க ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட்டு ஆமா நீ என்னடா யோசிக்கிற, நம்மளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருக்காங்க, சாங்கு லீனு. ஆல்ரெடி அவங்க Tier 1ல இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சரு தண்டர் ஃபிஸ்ட வந்து சொல்லி தந்திருப்பாரு. அவரோட பேசிக் லெவலையும் அவங்க சீக்கிரமாவே கத்துக்கினாங்க தெரியுமா? அப்படியாடா, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஸ்கூலுக்கு ரீசெண்டா நான் வரவே இல்ல. அதனால அந்த விஷயத்த பத்திலாம் எனக்கு தெரியல. அந்த பையன் சொன்ன அந்த 2 பேரு வேற யாரும் இல்ல, இங்க நிக்கிறாங்களா இவங்க 2 பேர் தான். அங்க அவங்க 2 பேருக்கு என்னன்னா இந்த அகாடமிலேயே அவங்கதான் ஜீனியஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அவ்வளவுதான் எல்லாருக்குமே தெரிய போகுது யாரு நம்பர் 1ன்னு. உடனே ரைட் சைடு இருக்கிற நம்ம லியோ அவங்க சொல்றான், அப்பெல்லாம் நீ கான்பிடென்டா இருக்கியா? சரி பாத்திரலாம், நாளை என்ன பீட் பண்ண முடியுதானு. ஏன்னா இந்த கான்பிடென்ட் அது எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும் நானும் பாக்குறேன். இன்னொரு சைடு அந்த டீச்சரு அங்க பிரின்சிபல் கிட்ட கேக்குறாரு, அம்மா அந்த ஜீனியஸ் ஆன பையன் அதான் அந்த 9 சவுண்ட்ஸ் எழுப்புற தண்டர் ஃபிஸ்ட் அத பண்ணால அந்த பையன் அவன் எங்கேயாச்சும் கிடைச்சானா? உடனே பிரின்சிபலும் நானும் எவ்வளவோ அங்க தேடி பார்த்தேன், ஆனா அவன் இங்க இருக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைஸ்கூலோட ஸ்டூடெண்ட் அவன் இல்லன்னு நினைக்கிறேன். அங்க இப்படி சொல்லும் போது பின்னாடியே ஒரு பர்சன் வரான். பார்த்தா நம்ம ஜியாங் தான். இதுக்கு முன்னாடி ஸ்பியர் டெக்னிக்கை நம்ம ஹீரோ கத்திருப்பான். அந்த இடத்துல இருந்து வந்த ஆளுங்க தான் இவங்க. ஜியாங் என்ன விஷயம், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது ஒன்னும் இல்ல, நான் ரீசெண்டா என்ன கேள்விப்பட்டேன்னா உங்க ஸ்கூலோடைய குவாலிட்டி அது ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, பசங்களாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் என்னோட டாப்பான 2 டிசைபிள நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால உங்க அகாடமில இந்த எக்ஸாமினேஷன்ல யாரு டாப்பா வராங்களோ அவங்க 2 பேர் கூட இவங்க 2 பேரும் சண்டை போட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அங்க பிரின்சிபலுக்கு நல்லாவே தெரியுது, ஆப்வியஸா எல்லாரும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி நான் அக்ரி பண்ணலனா அவ்வளவுதான், எங்க ஸ்கூல்ல சிங்கிள் பர்சன் கூட டேலண்டே இல்லாம இருக்கான் அப்படின்னு ஆயிடும். என்ன ஆச்சு, நீங்க எவ்வளவு நேரமா யோசிக்கிறீங்க? பார்த்தாலே தெரியுது உங்க ஸ்கூல் வந்து ரொம்ப புவரா இருக்கு. அதனால இதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாலும் என்னால அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு உடனே அங்க டீச்சரும் வந்துட்டு, ஆமா நீங்க பர்பஸா வேணும்ட்டே இதை பண்ணிருக்கீங்க அதனை. பின்னாடி அந்த பையனும் நம்ம சூஹான பாப்பானா. இதனால அவன் டீச்சர் கிட்ட சொல்றான், டீச்சர் ஒரு கெட்ட செய்தி, அங்க கொஞ்சம் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டி போட்ட அதே பையன் சூஹான் அவனும் இங்க இருக்கான். என்னது சூஹானா? டீச்சர் நல்லா பார்க்கும்போது சூஹான் அங்க இருக்கான். சூஹானோட ஸ்ட்ரென்த்தை பத்தியும் அவனோட பவரை பத்தியும் அவங்க நல்லாவே தெரியும். இவன மாதிரி ஒரு மாஸ்டரஸான பையன் இருக்கானா, இந்த இடத்துல போட்டி போடுறது வேஸ்ட். கண்டிப்பா இந்த பையன் தான் இந்த அகாடமியோட நம்பர் 1 ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். அப்படி நான் இவங்க 2 பேரும் கூட திரும்பவும் சண்டை போட வச்சாலும் சூஹான் முன்னாடி இவங்க 2 பேருமே தோத்து போயிடுவாங்க. அதனால நான் ஏதாச்சும் பண்ணணும். ஓல்டு மேன் நான் சும்மா தான் அப்படி ஜோக் பண்ணேன், அதெல்லாம் ஒன்னும் வேணாம், சும்மா இந்த சைடு பாக்கலாம் அப்படின்னு வந்தோம். அதே மாதிரி என் பின்னாடி இருக்க 2 பேருமே டிராஷ் தான். இவங்க 2 பேரை உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால நாங்க வந்து போறோம், நீங்க பெருசா அவளைக்கும் எடுத்துக்காதீங்க என்ன இப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஆனா அவங்க 2 பேருக்கும் மூஞ்சே மாறும். அவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனுக்கு அவ்வளவு தைரியமா என் முன்னாடியே வந்துட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்றான் இன்டைரக்டா. இப்படின்னா இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அங்க இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சண்டை தான். 2 பேருக்கு இடையில சண்டை ஏற்படும். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் செலக்டடு. அதுவும் செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாங் பிங் அப்படின்னு ஒரு பையனுக்கும் நம்ம சூஹானுக்கும் தான். அந்த சாங் பிங் இருக்கான்ல அவன் குவான்சி லெவல்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அதாவது இப்பதான் ஆளு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறி இருக்கான். உடனே மத்தவங்களுக்கு அங்க பயமா இருக்கு, நம்ம சூஹானுக்கு இதனால ஏதாச்சும் ஆயிடுமான்னு. சூஹான் உண்மையிலேயே அன்லக்கியா இருக்கான். அந்த பையன் குவான்சி லெவல்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கான். இதனால பக்கத்துல இருக்க அந்த பர்சனும், சூஹான் நல்லா முடிஞ்ச விஷயத்த நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் நீ இன்ஜர் ஆகாம இரு, அதுவே போதும். சூஹான் நான் இந்த அளவுக்கு லக்கியா இருப்பேன்னு நான் யோசிக்கல.
ஆனா ஏதோ ஒண்ணு, நான் சீக்கிரமா மேட்ச முடிச்சறேன். ஆனா அத்த செகண்டே நம்ம ஹீரோவை முன்னாடி அங்க காணோம். சாங்பிங் என்ன ஆச்சுன்னு ப்ராசஸ் பண்றதுக்குள்ள நம்மால அப்படியே தூக்கி போறான். ஆளோட நிலைமைய மோசமாவுது. எல்லாருமே வாயை பொளக்குறாங்க. ஆமா, எப்படி சாங்பிங் தோத்து போனா? சூஹானா அதை பண்ணா? ஜஸ்ட் ஒரே ஒரு மூளை மூச்சு விட்டான். அங்க இதே மாதிரிதான் நெக்ஸ்டா ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணைய பார்க்க விட்டாராம். அங்க இத பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. சூஹான் வந்து இன்கிரெடிபிளா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் ஆல்ரெடி டியர் 1ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. டீச்சரும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறாரு. ஆமா பிரின்சிபல், நான் இதுக்கு முன்னாடி இந்த சூஹான் இந்த பையனை பார்த்ததே இல்லையே. இவன் எப்போ திடீர்னு இங்க வந்தான்? உண்மையை சொன்னா எனக்கு அதான் தெரியல. இந்த பையனுக்கு பயங்கரமான திறமை இருக்கு. ஆனா ஏன் நான் முன்னாடியே இவனை பார்க்கல? இவனை ஒன்னே நான் முன்னாடியே பார்த்திருந்தா இப்போதைக்கு இவனோட லெவலே பயங்கரமா இருந்திருக்கும். டேலண்ட நான் புதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாங்க பிரின்சிபல் யோசிக்கிறாரு. டீச்சரும் நம்ம சூஹானை பார்த்துக்கினே யோசிக்கிறாரு. ஆமா, இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது ஏன்னா இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ அங்க டெக்னிக்க பயன்படுத்தும் போது பின்னாடி வழியா தான் பார்த்திருப்பாங்க. நம்ம சூஹானோட முகத்தை இவங்க பார்க்கல, அதான் இவங்களுக்கு தெரியல. இதே மாதிரி டைரக்டா நம்ம சூஹான் ஃபைனல்ஸுக்கு போறான். இப்போ செமி ஃபைனல்ஸா சாங்குக்கும் அந்த லீ அந்த பையனுக்கும் தான் சண்டை ஏற்பட போகுது. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ இவங்க 2 பேருக்கு தான் சூஹானு கூட சண்டை. இங்க 2 பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. ஆனா ஸ்ட்ரென்த் ஒரே மத்தாங்க இருக்கும். அங்க சாங்கு தண்டர் ஃபிஸ்ட 3 சவுண்ட்ஸோட அங்க பயன்படுத்துறான். 3 சவுண்ட்ஸான அவன் ஆச்சரியமாகறான். ஆனா லீயும் நிக்கிற மாதிரி இல்ல. லீ அவனோட கையில நெருப்பாங்க பயன்படுத்தும் போது எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா இப்பதான் இவங்க ரீசெண்டா டியர் 1ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறி இருப்பாங்க. அதுக்குள்ள இவங்களால நெருப்பு இந்த மாதிரி ஆட்ரிபியூட்டை பயன்படுத்த முடியுதா? ஏன்னா தண்டருக்கு அப்புறமா 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் ஆட்ரிபியூட்னா அது ஃபயர் தான். ஆனா அந்த லீயும் சும்மா இல்ல, மெட்டலோட ஆட்ரிபியூட்டை பயன்படுத்துறான். இந்த மெட்டல் இது 2nd ஸ்ட்ராங்கஸ்ட் ஆட்ரிபியூட். இதை பாக்குறவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க. இந்த மாதிரி மேட்ச்ல யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க லீ விடாம தண்டர் ஃபிஸ்ட 5 சவுண்ட்ஸோட அங்க பயன்படுத்துறான். அதாவது தொடர்ந்து 5 வாட்டி. அங்க சாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. தொடர்ந்து அட்டாக்ஸ் படும் போது சாங் அங்கேயே தோத்து போறான். இத பாக்குற பிரின்சிபலும் உண்மையை சொன்னா இந்த லீ அவனுக்கு திறமை ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஆளு அதுக்குள்ளேயே தண்டர் ஃபிஸ்ட 5 சவுண்ட்ஸ் எழுப்புற மாதிரி மாஸ்டர் பண்ணிட்டான். ஆமா பிரின்சிபல், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா வெறுமா தண்டர் ஃபிஸ்ட கத்து குத்து ஒரு 10 நாளோ இதுதான் இருக்கும். அதுக்குள்ள 5 சவுண்ட்ஸ் அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். அது கூடவே மெட்டல் அதுக்கான ஆட்ரிபியூட்டும் அவனுக்கு வருது. உண்மையிலேயே இந்த லீ அவனுக்கு டேலண்ட் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆனா பிரின்சிபலும் அவங்க சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா லீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். லீ முன்னாடி நம்ம சூஹானால நிக்க முடியாது. அதேதான் சூஹான நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம சூஹான் அவன் தோத்து போவான்னு நினைக்கிறேன். அங்க சைட்ல இன்னொரு டீச்சர் வந்துட்டு, அப்படியா சரி, அப்பனா நான் சூஹான் மேல 50,000 அத பெட் கட்டுறேன். அப்படி அவன் ஜெயிச்சானா நீங்க வந்து தர மாதிரி இருக்கும், ஓகேவா? ஆனா இதை கேக்குற பிரின்சிபலும், நீ என்ன கிரேசியா என்ன? ஏன்னா அந்த பையனால ஜெயிக்க முடியும் நீ யோசிக்கிறேன் என்ன? அவனால அங்க ஜெயிக்க முடியாது. அவன் ஸ்ட்ராங் தான். இருந்தாலும் எப்படி லீ கிட்ட ஜெயிக்க முடியும்? ஆனா இதை கேக்குற நம்ம டீச்சரு அவரு வந்து சொல்றாரு, இதுக்கு நான் தயாரு. அப்பனா ரெடியா வச்சுக்கோ, 50,000 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்குது. நம்ம சூஹானுக்கும் லீக்கும் தான் இப்ப மேட்ச். லீயும் சொல்றான், சூஹான் நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கியா இருக்க. நீ வந்து என் கிட்டயோ இல்ல சாங் கிட்டயோ சண்டையிற மாதிரி இல்ல. சண்டையிடாம டைரக்டா நீ ஃபைனல்ஸுக்கு வந்துட்ட. இப்படி சண்டையிட்டு இருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? ஆனா ஏதோ ஒண்ணு, நீ இப்ப என்கிட்ட வசமா மாட்டீங்க. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் பெருசா அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கல. இது வரைக்கும் ஏகப்பட்ட பீஸ்டுங்களை நான் ஹண்ட் பண்ணேன். அதுங்களை ஹண்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை போடும் போது அந்த அளவுக்கு ஜாலியா இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. பரவாயில்ல, இந்த லீ ஆச்சு ஏதோ வீக்கா இல்லாம இருப்பான்னு நினைக்கிறேன். சூஹான், நீ எப்படியோ ஃபைனல்ஸுக்கு வந்துட்ட. நீ எப்படியோ தோத்து போனாலும் இந்த மொத்த ஸ்கூல்ல நீ தான் 2nd பிளேஸ்ல இருப்ப. அப்பனா யாரு 1st பிளேஸ்ல இருப்பா? வேற யாரு? நம்பர் 1 அது நான் தான். எப்படின்னா ஆளு பயங்கர வேகமா அங்க வரான். அங்க வரும்போதே அவனோட ஆட்ரிபியூட் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கினே அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு இப்பயாச்சும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம 2 பேருக்கு இடையில எந்த அளவுக்கு பெரிய கேப் இருக்குன்னு. மெட்டல் ஆட்ரிபியூட்டை வச்சு தண்டர் ஃபிஸ்ட் 5 சவுண்ட்ஸோட அவன் தாக்குறான். இத பார்க்கும் போது மத்த பசங்களுக்கு அங்க பயமா இருக்கு. ஏன்னா இதனால சூஹானோட நிலைமை என்ன ஆகுமோ? ஆனா நம்ம சூஹான் அதுக்கெல்லாம் அசரவே இல்ல. அங்க சூஹானும் தாக்க வரும் போதே சொல்றான், நானும் ஜஸ்ட் பார்க்க ஆசைப்படுறேன், என்னோட பாடியோட லிமிட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. அங்க இப்படி இவன் தாக்க போகும்போது மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, ஆமா என்ன ஆச்சு? ஆமா எதுக்காக இந்த சூஹான் தாக்குறதுக்கு போறான்? ஏன்னா அவனுக்கே தெரியாதா அவன் சண்டையிட்டா கண்டிப்பா தோத்துதான் போவான்.
அங்க 2 பேருக்கு இடையில கிளாஷ் பயங்கரமா ஆகுது. இத்தனைக்கும் அந்த பையன் தண்டர் ஃபிஸ்ட வச்சு 5 சவுண்ட்ஸ் வச்செல்லாம் தாக்குறான். ஆனா நம்ம ஹீரோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. சும்மா பவர்லாம் வெளிப்பத்தல, வேகத்தோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அதுக்கேத்த மாதிரி அவன் தாக்கிங்கன்னே இருக்கான். அவன் கையோட பிரஷர் படும் போது லீக் அங்க ரியலைஸ் ஆகுது. அட, நான் யோசிச்சதை விட இவனோட பவர் அது பயங்கரமா இருக்கு. இத்தனைக்கும் நான் தண்டர் ஃபிஸ்டோட 5 சவுண்ட்ஸை எழுப்புறேன். அப்படி இருக்கும் போதும் இவனால அதை அப்படியே பிளாக் பண்ண முடியுது. நான் யோசிக்கிறத விட இந்த பையன் இவன் உண்மையிலேயே மாஸ்டரஸா இருக்கான். உன்னோட ஸ்ட்ரென்த் அது முன்னாடி என்னால நிக்க முடியுமா அது எனக்கு தெரியல. அங்க டீச்சரு எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம சூஹானால அசால்ட்டா அங்க பிளாக் பண்ண முடியுது. ஆளு இப்பயும் அங்க நிக்கிறான். அங்க பிரின்சிபல்னு சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம சூஹான் கிட்ட ஒரு ஸ்பெஷலான பிசிக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனோட ஸ்ட்ரென்த் அது இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் நம்ம அகாடமில இருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அங்க டீச்சருக்கும் இன்னமும் அங்க புரியல. இந்த சூஹான் அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். ஆனா லீயோட அந்த ஆட்ரிபியூட் அது வந்து மெட்டலோட ஆட்ரிபியூட். தண்டருக்கு அப்புறமா மெட்டல் ஆட்ரிபியூட் தான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். இப்படி இருக்கும் போதும் எதுனால நம்ம சூஹானுக்கு எதுவுமே ஆகல. ஒரு கட்டத்துல நம்ம லீக் பயங்கரமா கடுப்பாகுது. சூஹான், நீ வந்து ரொம்ப அரகண்டா இருக்க. நீ இந்த போட்டியில ஜெயிக்க போறன்னு யோசிக்கிறியா? அதுக்கு நான் விட்டாதானே, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. உண்மையை சொன்னா என்னோட ஸ்ட்ரென்த் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் சும்மா பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த லீ அந்த பையன் சீரியஸா தாக்க வரானா? எனக்கும் வேற வழி இல்ல. என்னோட பவர்ஸ் எப்படி இருக்கும்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். கையில நம்ம ஹீரோ தண்டரை வர வைக்க அங்க 2 பேருமே பயங்கர வேகமா அங்க தாக்க போறாங்க. லீ அதை பார்த்து ஆச்சரியமாகறான். ஏன்னா மெட்டலுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்குது தண்டர் ஆட்ரிபியூட். அது இவனால தண்டர் ஆட்ரிபியூட்ட பயன்படுத்த முடியுமா? அங்க அதே நிலைமை தான் டீச்சரு பிரின்சிபலுக்கும். ஆமா, நான் பாக்குறது கனவா நினைவா? அது தண்டர் ஆட்ரிபியூட் தானே. சூஹான் என்ன தண்டர் ஆட்ரிபியூட்ட மாஸ்டர் பண்ணிட்டானா? அது கூடவே அவனோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமா இருக்கு. இப்போ இதுவும் மேட்ச் ஆகும் போது பவர் லெவல் ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜீனியஸா நான் பார்த்ததே இல்ல. அங்க அவ்வளவுதான், 2 பேருக்கு இடையில கிளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அங்க லீக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா தண்டர் அது மெட்டலை விட ரொம்ப ஸ்ட்ராங். என்ன ஆச்சு லீ, உன்னோட அல்டிமேட் மூவ காட்ட மாட்டியா? சரி, நீ காட்ட மாட்டேனா இப்போ நானே அந்த அல்டிமேட் மூவ காட்டுறேன். தண்டர் அட்ரிபியூட்டோட தண்டர் ஃபிஸ்ட் அவன் பயன்படுத்துறான். அதுவும் 9 சவுண்ட்ஸ் அங்க வெளிப்படுத்தும். அதாவது நம்ம ஹீரோவால அந்த ஃபிஸ்ட 9 முறை நிக்காம அட்ட டைம்ல அங்க கொடுக்க முடியும். அந்த மாதிரி மூஞ்சு, காலு, வயிறு, கண்ணா அப்படின்னா நாங்க படும்போது லியோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. இல்ல, வாய்ப்பே இல்ல. இவன் தண்டர் ஃபிஸ்டையும் முழுமையா மாஸ்டர் பண்ணிட்டானா? எப்படி 9 சவுண்ட்ஸ அவனால எப்படி வெளிப்படுத்த முடியுது? இது பாசிபிளே இல்ல. அவ்வளவுதான், லீ அங்கேயே மயங்கி போறான். இந்த மேட்ச பாக்குற எல்லாருமே ஸ்டன் ஆகுறாங்க. ஏன்னா யாருமே யோசிக்கல சூஹான் வந்து தோத்து போவான் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனா சூஹான் தான் இந்த பேட்டிலோடைய வெற்றியாளராகவும் இருக்கான். அங்க இப்பதான் அங்க டீச்சருக்கும் ஞாபகம் வருது, அட இந்த பையன் அவனே தான், இவனை தான் நம்ம தேடுறோம். அங்க பிரின்சிபலும், அட நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும் போது. அங்க டீச்சரும் நம்ம ஹீரோ பார்த்துதான் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் ஆளு ட்ரைனிங் கேம்புக்கே அங்க போக போறான். அந்த இடத்துல பெரிய பெரிய நேஷன்ல இருந்து பெரிய பேக்ரவுண்டோட இருக்கிற ஜீனியஸ் எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல இவன மாதிரி ஒரு மாஸ்டரஸான பர்சன் போனா என்ன ஆகும்? உண்மையிலேயே பயங்கரமா இருக்கும். ஏன்னா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஹானுக்கு பேக்ரவுண்ட்னு எதுவுமே இல்ல. ஆனா ஆளுகிட்ட டேலண்ட் கொட்டி கிடக்குது. பிரின்சிபலும் அதே தான் யோசிக்கிறாரு. நம்ம சூஹான் இந்த ட்ரைனிங் கேம்ப பொறுத்த வரைக்கும் அவன் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ட்ரைனிங் கேம்ப்ல அவன் தான் ஒரு டிராகனா இருக்க போறான். வானத்துல சிறகச்சு பறக்க போறான். எல்லாருமே பார்த்து வியந்து போக போறாங்க. இப்படின்னு நம்ம சூஹானை நினைச்சு ஒரு பெருமைப்பட சீன் அப்படியே திரும்பவும் நம்ம சூஹானோட அபார்ட்மெண்ட் நோக்கி வரும். அங்க சூஹானோட அங்கிளும் லஞ்ச் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே கேக்குறாரு, ஆமா சூஹான், உன்னோட எக்ஸாம் அது எப்படி போச்சு? எக்ஸாம பத்தி கேக்குறீங்களா? அதுல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு கேட்டோன்னே அவ்வளவுதான், அங்கிளுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அங்க பாராட்டுவாரு. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா வெளில ஒரு லேடியும். ஆமா, இந்த வீடுதான் சூஹான் அந்த பையனோட வீடா? ஆமா, நான் தான் சூஹான், உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் அந்த அகாடமில படிக்கிற சூஹான் நினைக்கிறேன். நான் லின்னானோட அம்மா. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, மந்த்லி எக்ஸாமோட டாப் 3 பொசிஷன்ல நீ இருக்க. என்னோட சன் அந்த எக்ஸாமினேஷன்ல 4th பிளேஸ் எடுத்திருக்கான். அதனால நீ ட்ரைனிங் கேம்புக்கு போவேனா, அதுக்கு பதிலா என் சன்னுக்கு அந்த ஸ்பாட் வந்து கிடைக்கும். என்கிட்ட பணமும் இருக்கு, ஒரு 30,000 அதுக்கு தரேன். அந்த ஸ்பாட்டை என் லின்னான் அவனுக்காக விட்டு கொடு. ஆனா இதை கேக்குற நம்ம சூஹான் ஒரு மாறி பாப்பான். பின்னாடி அங்கிளும் ஆன்டியும் அதே மாதிரி அங்க பாப்பாங்க. உடனே அந்த லேடிக்கும் புரியுது இப்படி எல்லாம் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு. அவங்களோட டோனே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆமா, இது என்ன ஆட்டிடியூடு? உனக்கு தெரியுமா அந்த ட்ரைனிங் கேம்ப்ல எந்த அளவுக்கு பயங்கரமான பசங்களா வருவாங்கன்னு?
எல்லாருமே பணக்காரங்க. அதே மாதிரி பில்லு ரிசோர்சஸ் எல்லாமே அவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கும். காம்படிஷன் ரொம்ப பயங்கர குரூவலா இருக்கும். ஈவன் நிறைய பேர் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் பில்லு ரிசோர்சஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது உன்னோட ஃபேமிலி கண்டிஷனுக்கு உன்னால அங்க போட்டி போட முடியும்னு யோசிக்கிறியா? உனக்கு இங்க சாப்பிடவே வழி இல்ல. அப்படி இருக்கும் போது அங்க போயிட்டு என்ன பண்ண முடியும் உன்னால? அங்க இதை கேட்கும் போது ஆன்டிக்கு அங்க பயமா இருக்கு. சூஹான், அவங்க சொல்றது என்ன உண்மையா? ட்ரைனிங் கேம்ப் என்ன அந்த அளவுக்கு ஆபத்தான விஷயமா? நீ கவலைப்பட வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். சூஹான், நீ சொல்லு, உன்னோட சேஃப்டிக்கு உன்னால கேரண்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாது. இதை கேக்குற அந்த லேடியும் கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா, என்னையா ஒரு சின்ன பையன் கேரண்டி கொடுக்கறான், அதை உன்னால நம்ப முடியுமா என்ன? ஆமா, நீ யார் அதை சொல்ல? சூஹான் க்ரோன் அப் ஆயிட்டான். அவனாலேயே அவனோட டிசிஷனை எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி டைம்ல என்னோட சொந்த ஃபேமிலியை நம்பாம உன்னை நம்பணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கறியா? வாய்ப்பேல, மரியாதையா ஓடி போயிடு. இதனால அந்த லேடி இன்னமும் கடுப்பாவுறா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா அந்த ட்ரைனிங் கேம்ப்ல இந்த பையன் எலிமினேட் ஆகதா போறான். இதுக்கப்புறம் அங்கிள் ஆன்டி கிட்ட அவன் சொல்றான், அங்கிள் ஆன்டி, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டேஞ்சரை பத்தி நான் எதுக்கு சொல்லனா? பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு புரியுது சூஹான். உன்னோட அங்கிளுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் தெரியாது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு படிக்கல. ஆனா நீ அப்படி இல்ல, நீ ரொம்ப எஜுகேட்டடா இருக்க. அதனால நிறைய விஷயம் உனக்கு என்ன கம்பேர் பண்ணா நல்லாவே புரியும். ஸோ ட்ரைனிங் கேம்ப்ல உன்னால பெட்டரா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா உன்னால சால்வ் பண்ண முடியும். நாங்க இருக்கோம் சப்போர்ட் பண்ண. அங்க இதை கேக்குற ஆன்டியும், ஏங்க எதுக்காக இப்படி எல்லாம் நீங்க சொல்ல இருக்கீங்க? சூஹான், நீ ரேங்க பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் நீ சேஃபா இருந்தா போதும். நீ எந்த ரேங்க் எடுக்கிற அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் மேல நின்னுங்கன்னு யோசிக்கிறான். என்னதான் அங்கிளும் ஆன்டியும் சப்போர்ட்டிவா இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டில் இப்பயும் என்ன நினைச்ச கவலையா இருக்கு. அதனால ஆளு அவனுக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கிறான், கண்டிப்பா எக்காரணத்துக்கு கொண்டும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நான் கீழே விழ விட மாட்டேன். பணத்தை இன்னமும் அதிகமா சம்பாதிப்பேன். அதே டைம்ல நான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மாறுவேன். இதுக்கப்புறம் ஆளு சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி பாக்குறான். இதுக்கு முன்னாடி மந்த்லி எக்ஸாம் நடந்திருக்கும். அதுல பசங்க கூட சண்டை போட்டதுல இப்ப மார்ஷல் வேல்யூ 285 அப்படின்னு இருக்கும். இது போதுமான அளவுக்கு இல்ல, இருந்தாலும் ஓகே தான். சிஸ்டம்ல நல்லா ஒத்து பார்த்தா நம்ம ஹீரோட பிசிக் அது மார்டல் பாடி அப்படின்னு இருக்கும். அதுவும் கரண்டா 36% அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப வர அந்த ட்ரைனிங் கேம்ப்ல ரொம்ப ஜீனியஸான பசங்க, ரொம்ப திறமையான ஆளுங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. அதனால என்னோட பாடியை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குறது நல்ல விஷயமா இருக்கும். எல்லா மார்ஷல் வேல்யூவும் இதுலயே போட்ட வேண்டியதான். மார்ஷல் வேல்யூவை பாடியில போட்ட அத்த செகண்டே ஒரு பயங்கரமான பவர் அப்படியே சர்ஜ் ஆகுது. இப்ப கரண்டான பாடியோட பர்சன்ட் அங்க 64 அப்படின்னு இருக்கும். இன்னமும் 100% ஆகுறதுக்கு 35.4% அங்க வேணும். அதனால ஆளு யோசிக்கிறான், அப்படி ஒண்டி இது 100% ஆச்சுன்னா மார்டல் பாடி அது வேற என்ன பாடியா சேஞ்ச் ஆகும்? எனக்கு பெரிய அளவுல ஒரு பயங்கரமான பிசிக் கிடைக்குமா? ஆனா அப்புறம் தான் இன்னொரு விஷயத்த ஆளு நோட் பண்றான். அந்த இடத்துல இவனோட கைடன்ஸ் டெக்னிக் தண்டர் கைடன்ஸும் ஃபயர் கைடன்ஸும் லெவல் 2க்கு போயிடுச்சு. நான் பெருசா இதுக்கு ஒன்னும் மார்ஷல் வேல்யூவா அந்த அளவுக்கு போடல. அப்படி இருக்கும் போதும் இது லெவலப் ஆகுதா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அந்த அளவுக்கு பெருசா கண்டிஷன்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா ட்ரைனிங் அப்பப்போ பண்ணா போதும். இதனால இது அசால்ட்டா லெவலப்பும் ஆகுது. இப்போ இதுதான் விஷயம்னா என்னால தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ண முடியும். ஜஸ்ட் இதே மாதிரி லெவலப் ஆக வேண்டியதான். ஏன்னா இதனால என்னோட பவர் இன்னமும் பயங்கரமா அதிகரிக்கும். இதுக்கப்புறம் அப்படியே காலையில ஆகுது. அந்த இடத்துல ஆளு ட்ரைனிங் பண்ணி முடிக்கிறான். அங்க வெற்றிகரமா நம்ம ஹீரோட தண்டரு ஃபயர் 2 எலமெண்ட்டும் லெவல் 3க்கு போகுது. இதுக்கப்புறம் அங்கிள் ஆன்டி கிட்ட ட்ரைனிங் கேம்புக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். அங்கிளும் போகும்போதே சொல்றாரு, சூஹான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அங்க போயிட்டு ட்ரைனிங் கேம்ப்ல திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸை ஏத்துட்டு வாயன. அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஆனா போனதுக்கு அப்புறம் அங்க அவரோட முகமே அப்படியே மாறும். அவரு அழுவ ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியுங்க, நீங்க சொல்லும் போது நல்லா சிரிச்சிங்கன்னே சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே சூஹானை பத்தி யோசிச்சா உங்களுக்கும் கவலையா இருக்கு அதானே? அதேதாமா இப்படின்னு ஒரு வித்தியாசமான டோன்ல தான் அவரு சொல்லுவாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வெப்பனோட அங்க போக ஆரம்பிக்கிறான். போற வழியில ஒரு பயங்கரமான காரு சவுண்ட் அங்க கேக்கும். அதான் ஒரு ஃபேன்சியான கார் அதுல பிரசிடென்ட் லின்னு அவங்க இருக்காங்க. என்ன பண்ண இருக்க, சீக்கிரம் ஏறு. கார்ல பயங்கர வேகமா போகும்போது லின்னு கிட்ட அவன் கேக்குறான், ஆமா பிரசிடென்ட் லின், எதுக்காக நீங்க என்ன பிக் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? உன்கிட்ட சில பல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் வந்தேன். முக்கியமா அந்த ட்ரைனிங் கேம்ப்ல யார் யாரு பார்ட்டிசிபேட் பண்றா அப்படின்னு எனக்கு தெரியும். அதுல சில பேரு மாஸ்டர்ஸா இருக்காங்க, நிறைய பேரு ஸ்டேஜ் 1ல இருக்க ஹை மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்காங்க, சில பேரு ஸ்டேஜ் 2ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் மாற போறாங்க. இப்ப Tier 2ல இருக்காங்கன்னா கண்டிப்பா பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், Tier 2னா வைட்டாலிட்டி கண்டிப்பா 200 தேவைப்படும்.
ஆனா அதுக்குன்னு நான் வந்து அவங்கள விட வீக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க கிட்ட அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்கேல்ல இருக்கலாம். ஆனா என்னால வெறுமா பார்வையை வச்சு பார்த்து காப்பி பண்ண முடியும். அதனால அதை நினைச்சு நான் கவலைப்பட வேணாம் இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். உடனே அங்க இன்னும் சொல்றான், சூஹான் உன்னோட டேலண்டும் உன்னோட ஸ்கில்லும் ரொம்ப அதிகம் தான். உன்ன மாதிரி ஒரு பர்சனை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. இருந்தாலும் உன்கிட்ட ரிசோர்சஸ் அது அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. அவங்க பணக்காரங்க. அதே மாதிரி பில்லு ரிசோர்சஸ் இதெல்லாம் கொட்டி நிறைஞ்சிருக்கும். அதனால ட்ரைனிங் கேம்ப்ல அவங்கள விட நீ பின்தங்கி இருந்தா எதை நினைச்சோ கவலைப்படாத. அவங்கள மிஞ்சிறதெல்லாம் மேட்டர் ஆஃப் டைம் தான். அசால்ட்டா உன்னால முன்னோக்கி போக முடியும். ரொம்ப நன்றி சிஸ்டர் லின். இதை கேட்ட இருக்க லின்னும் அவங்க ஆச்சரியமா யோசிக்கிறாங்க. என்னதான் நான் இப்படி சொல்லியும் சூஹான் அந்த அளவுக்கு பயப்படல. இப்பவும் அவன் காமா தான் இருக்கான். நான் தான் தேவையில்லாம ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மவுண்டனை நோக்கி சீன் வரும். அங்க ஒரு காரை போயின்னு இருக்கு. அதுல பிரின்சிபல் அந்த லீ சானு நம்ம ஹீரோ எல்லாருமே இருக்காங்க. அங்க உடனே நம்ம லீ அவங்க கேக்குறான், ஆமா ட்ரைனிங் கேம்ப் அது மவுண்டன் ரேஞ்சிலேயே ஏற்பட போகுது. மவுண்டன்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏகப்பட்ட கொடூரமான பீஸ்டுங்கெல்லாம் இருக்குதான். உடனே இது கேக்குற பிரின்சிபலும், நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. அதனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல எந்த விதமான விஷயமும் ஏற்படாது. இப்போ சூஹானும் அதே தான் யோசிக்கிறான். இப்போ நாங்க போற அந்த மவுண்டன் ரேஞ்ச் அந்த ட்ரைனிங் கேம்ப் இருக்குல்ல, அந்த இடத்துல நாங்க ஒண்டிதான் வருமானு கேட்டா கிடையாது. பெரிய பெரிய சிட்டில இருந்து ஏகப்பட்ட ரொம்ப திறமையான ஆளுங்களும் வராங்க. அது ஒண்டியில போற இடம் அங்க ஏகப்பட்ட கொடூரமான பீஸ்டிங்க நிறைஞ்சிருக்கு. ஒன்னும் பீஸ்ட் கிங்ஸா இருக்கும். ஈவன் அதுங்களோட ஸ்ட்ரென்த் Tier 7ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவரு கூட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். அதனால பேட்டில் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ரொம்ப ப்ரூட்டலாவும் இருக்கும். அதனால நார்மலா Tier 1 Tier 2ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கொடூரமான பீஸ்ட் முன்னாடி நிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்க போயின்னு இருக்கோம். இப்போ இவங்க கார் போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட கண்ணு அப்பியர் ஆகுது. எல்லாமே பீஸ்டுங்க தான். எல்லாமே அந்த காரையே பாக்குதுங்க. சோ இதுலயே நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோ போற இடம் அது எந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான இடம்னு. அந்த இடத்துல நம்ம சாங்குக்கு பயமா இருக்கு. ஆமா எதனால எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ ஏகப்பட்ட பீஸ்டுங்க நம்மளையே பாக்குற மாதிரி உனக்கு தெரியுமா? அதேதான் நானும் யோசிக்கிறேன். நம்ம போற வழியில திடீர்னு நம்ம மேல பீஸ்டுங்க பாஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆனா இத பத்திலாம் நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு யோசிக்கல. ஆளு ரொம்ப காமா தான் இருக்கான். இப்ப போற அந்த ட்ரைனிங் கேம்ப் அதுல எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா இங்க இருக்கிற பீஸ்டுங்களை கொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இதனால நிறையவே மார்ஷியல் வேல்யூவை நல்லா அக்யூர் பண்ண முடியும். ரொம்ப கிரேசியாவும் இருக்கும். எப்படா ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி ட்ரைனிங் கேம்புக்கு அவங்க வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதிரியே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற அகாடமில இருந்து வந்திருக்காங்க. சாங்குக்கு ஆர்வமா இருக்கு இந்த கேம்ப்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருக்காங்கன்னு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஸ்கூல் வரும்போது ஏகப்பட்ட ஆளுங்க ஒரு விதமா தான் நம்ம ஹீரோவோட ஸ்கூலையே பார்க்கும். அங்க இதனால சாங்குக்கும் லீக்கும் ஒரு மாறி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் அசல்ல. என்ன அப்படியே நிக்கிறீங்க, வாங்க இப்பதான் நம்மளோட ஆட்டமே ஆரம்பிக்குது. உள்ள வரும்போது அங்க இருக்கிற ஒரு பர்சனும் வந்துட்டு நீங்க இங்கதான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வரணும். அதுக்கப்புறமா தான் என்ட்ரன்ஸ் அசஸ்மெண்ட் அது ஆரம்பிக்கும். என்னது இங்க வந்து என்ட்ரன்ஸ் அசஸ்மெண்ட் அதுவும் நடக்குமா? அங்க பின்னாடி பசங்களும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யாரா அப்படின்னு அவன் பாக்குறான். அங்க பணக்கார வீட்டு பசங்க தான் ரொம்ப லேட்டா ரொம்ப லக்ஸூரியஸான கார்ல அவங்க வந்து இறங்குறாங்க. அங்க முக்கியமா ஒரு 3 பேரு அவங்க தான் இருக்கிறதுலயே டாப்பு. அதுல ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேரு யாங்கு. ரொம்ப அழகு. ஸ்ட்ரென்த்தை பத்திலாம் சொல்லவே தேவையில்ல. ஸ்ட்ரென்த்லயும் அவளுக்கு குறையே இல்ல. அங்க வெள்ளையா ஒரு பையன் இருக்கால, அந்த பையனோட பேரு சிங்கு. ஆல்மோஸ்ட் Tier 2ல இருக்க ஒரு பிளாஷியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அதோட முன்னாடி வரவன் சிட்டி லார்டோட சன்னு. கிட்ட ஒரு ஸ்பெஷலான பிசிக் இருக்கு. அதோட பேரு பார்பரிக் பிசிக். அதே மாதிரி இவனோட ஃபயர் ஆட்ரிபியூட் அது 95%ல இருக்கு. அங்க இவங்களும் அங்க சீனா வந்து நிக்கிறாங்க. அங்க இவங்கள பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது பிரசிடென்ட் சொன்ன ரொம்ப ஜீனியஸான பசங்க. அவங்க வந்து இவங்க தான் நினைக்கிறேன். சரி இவங்க ஜீனியஸ்னா இவங்க எந்த அளவுக்கு ஜீனியஸ் அப்படின்னு நானும் பார்க்க ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அந்த பர்சனும் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த என்ட்ரி அசஸ்மெண்ட் இதோட ரூல்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பசங்களா. ட்ரைனிங் கேம்பை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் பீஸ்டுங்க கூட பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஹண்ட் பண்ற அந்த பீஸ்டுங்குள்ள ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். யாருக்கிட்ட இந்த டோக்கன்ஸ் இருக்கோ அவங்களால ஒண்டிதான் இந்த ட்ரைனிங் கேம்புக்குள்ளேயே வர முடியும்.
உங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்குள்ள நீங்க கலெக்ட் பண்ணணும். அங்க இது கேக்குற சாங்கு லீ அவங்களுக்குலாம் பயமாவுது. அடே நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள எந்த அளவுக்கு டீப்பா போறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான பீஸ்டுங்களும் இருக்கும். அதுங்க கிட்ட நம்ம சாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை கேக்குற நம்ம சூஹான் அவளைக்கோலாம் அதை கண்டுக்கல. ஏன்னா ஆளுக்கு 8 ஹவர் இது உண்மையை சொன்னா எக்ஸ்ட்ராவான டைமா தான். இதனால நிறைய பீஸ்ட என்னால கொல்ல முடியும். பெரிய பெரிய ஹை லெவலான பீஸ்டுங்களை கொல்லும் போது அதிக அளவுல மார்ஷல் பாயிண்ட்ஸும் எனக்கு கிடைக்கும். அங்க இன்னொருத்தனும் அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கேக்குறான், ஆமா உள்ள நாங்க தெரியத்தனமா ஏதாச்சும் ரொம்ப கொடூரமான பீஸ்டுங்க கிட்ட மாட்டிக்கினா வேற என்ன அங்க நீங்க எலிமினேட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீமும் உங்க லைஃப காப்பாத்தணும்னு சொல்லி வரும். ஆனா இதை கேக்குற பசங்களும் அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல முழுமையா அவங்க இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இதனால இது ஃபேரே இல்ல அப்படின்னு ஒருத்தவங்களும் சொல்ல உடனே அந்த இன்ஸ்ட்ரக்டரும், பசங்களா ஒரு விஷயத்த நல்லா யோசிங்க. இது ஒன்னும் சின்ன பசங்களோட கேம் கிடையாது. அதே மாதிரி 10 வருஷமா இந்த அளவுக்கு ஹார்டா ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்த கூட உங்களால எதிர்கொள்ள முடியாதுன்னா நீங்களாம் எதுக்காக இங்க வரணும்? நீங்க வரவே கூடாது. இந்த மாதிரி எதுக்கலாம் அப்படி உங்க முன்னாடி பெரிய அளவுல ஒரு பயங்கரமான பீஸ்ட் ஓதுனா நீங்க அந்த இடத்த விட்டு சைலண்டா போயிடுங்க. இதனால பிரச்சனையும் வராது. அங்க இதை கேக்குற அங்க இருக்கிற ஒரு பையனும் சொல்றான், அவரு சொல்றதும் கரெக்ட் தான். எக்ஸாக்டா அதை தான் அவங்க பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க வீக்கா இருக்காங்க. சாகுறதுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குன்னா எதுக்காக இந்த மாதிரி இடத்துல அவங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்? பயந்து சாவுற ஒருத்தவங்களும் ட்ராஷ். ஏன்னா இந்த ட்ராஷிங்களுக்கு வேற வேலையே இல்ல. எல்லா நாளுமே பயந்து சாகும். இப்படி அங்க சொல்லும் போது இன்னொருத்தனுக்கு அங்க கடுப்பாவுது. ஆமா திரும்பவும் அதை சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆமா நான் சொல்லுவேன் என்ன இப்போ நீங்க கோலை, நீங்க எல்லாருமே ட்ராஷ். அப்படியே என் கூட சண்டை இன்னும் அப்படின்னு பாத்துன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துலயே உன்னோட காலு கை எல்லாத்தையுமே வச்சு போட்டுருவேன். பசங்களா இந்த இடத்துல நீங்க சண்டையிடக்கூடாது. ஒன்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சக்கு அப்புறம் தாராளமா அந்த விஷயத்த நீங்க பண்ணலாம். அதே மாதிரி ஆப்பனண்டோட அந்த டோக்கன் அதையும் நீங்க பறிக்கலாம். அவங்கள அடிக்கிறது, அவங்க மேல கிரட்ஜ் வச்சுக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வெளியில பண்ணலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அவ்வளவுதான். இது கேட்டோன்னே சில பேருக்கு அங்க மத்தவங்க மேல கிரட்ஜ் இருக்கும்ல அதை காட்டணும்னு ரெடி ஆகுறாங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், உண்மையே சொன்னா இப்படி சொல்லி நிறைய பேரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்களே. இந்த கேம்ப் ட்ரைனிங்கே என்கரேஜ் பண்ணுது சண்டை இல்லன்னு. சரி இப்போ இத்தனை பேர் கூட நான் சண்டையிட்டா கண்டிப்பா மார்ஷல் பாயிண்ட்ஸும் அதுக்கேத்த மாதிரியே ரொம்ப அதிகமா கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டரும் டைமிங் ஆரம்பிக்குது. சீக்கிரம் 8 ஹவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். சீக்கிரமா டோக்கனை கலெக்ட் பண்ணி பாஸ் ஆகுறதுக்கு வழிய பாருங்க. அந்த இடத்துல பசங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்களும் அவங்க சொல்றாங்க, இந்த எக்ஸாமினேஷனை நான் எப்படியாச்சும் பாஸ் பண்ணும் இப்படின்னு போட்டி ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேரும் அங்க சண்டையிட்டாங்கல்ல, சரி அவங்க 2 பேரை நோக்கி வரும். அங்க அவங்க 2 பேருக்கு இடையில திரும்ப அவங்க சண்டை ஏற்படும். பயங்கரமா ஃபிஸ்ட் வச்சு அவங்க தாக்கிக்கிறாங்க. அவங்க இப்படி அங்க தொடர்ந்து சண்டை போடும் போது இது எல்லாத்தையுமே மேல இருந்து நம்ம சூஹான் பாக்குறான். நானே இந்த ஜீனியஸ் இந்த பசங்களோட ஸ்ட்ரென்த்தை பாக்கணும் அப்படின்னு வந்தேன். ஆனா உண்மையை சொன்னா இவங்க கிட்ட பெரிய அளவுல அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல. அதே மாதிரி இவங்கள பீட் பண்ற மூலமா அந்த அளவுக்கு பெருசா மார்ஷல் வேல்யூவும் கிடைக்காது. அதுக்கு பெஸ்ட் பெரிய பெரிய பீஸ்ட கொள்றது சரியான விஷயமா இருக்கும். சூஹான் அங்க பீஸ்ட கொல்லலாம் அப்படின்னு போலாம் தான் இருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த சூட்டோட இருக்கிற அந்த பையன் அவன் புவரான ஃபேமிலியை பத்தி அங்க தப்பா பேசுறான். புவரான ஃபேமிலில இருந்து வந்த ஒரு ட்ராஷிங்கடா நீங்களா, உங்க ஃபேமிலியும் ட்ராஷ் நீங்களும் ட்ராஷ். என்னதான் மாங்குன்னு ஒரு மாடு மாதிரி உழைச்சாலும் கண்டிப்பா உங்களால முன்னுக்கே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ராஷிங்க தான்டா நீங்க, புவரான ட்ராஷிங்க. எப்படின்னா அடிக்கடி ஃபேமிலியை பத்தியும் புவரான கண்டிஷனை பத்தியும் அவங்க தப்பா சொல்ல நம்ம சூஹானும் ஒரு ஏழையான ஃபேமிலில இருந்து தான் வந்திருப்பான். இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அதே மாதிரி ரெடிமேடா என் முன்னாடியே மார்ஷல் வேல்யூ சும்மா நிக்குது. அதனால இவங்களையும் ஒரு கை பாத்திர வேண்டியதா. ஹேய் நீங்களா சண்டை போடுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியுமா? நீங்க 2 பேரும் ஓடி சண்டை போடாம என் கூட கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா? ஆமா யாரா நீயும் இந்த பையனை மாதிரியே ஒரு புவரான ட்ராஷ்ன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம சூஹானும் அவங்க சொல்றான், நீங்க 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சண்டை போறதை விட்டு டீம் அப் பண்ணி என்ன தாக்குங்க. அங்க இதை கேக்குற அந்த பர்சனுக்கு கடுப்பாவுது. என்னது உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? நீ இன்னைக்கு காலி. ஆனா அத்த செகண்டே ஓங்கி ஒரு அடி வயிற்றுலயே விடுவான். அதனால அந்த பையனோட நிலைமைய மோசமாவுது. அடிச்ச அடியில ரொம்ப தூரமா போய் விழுவான். அந்த பையனால இன்னமும் அங்க யோசிக்க முடியல. எப்படி பாசிபிளி அவன் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்? திடீர்னு நம்மால பின்னாடி வரான். அந்த வேகத்தை பார்த்து அவன் ஆச்சரியமாவறான். ஆனா அவனால தப்பிக்க முடியல. அந்த அட்டாக்கும் மூஞ்சில விழ அவ்வளவுதான். ஆளோட நிலைமை மோசமாவுது. அந்த பையன் அங்க மயங்கி இருக்கும் போது அவங்க 2 பேரையுமே பாத்துக்கினே அவன் சொல்றான், நீங்க 2 பேரும் ஒரு ஆர்டினரியான கல்டிவேட்டரை ரொம்ப தப்பா பாத்தீங்கன்னா உங்க நிலைமை இப்படிதான் அங்க ஆகும். அங்க இதையும் ஒரு 2 பேர் பாத்துக்கினே அங்க சொல்றாங்க, ஆமா இவன் யாரு வந்தான் ஒரே அடியில பறக்க விட்டு போயின்னு இருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த பையன் மேல ஒரு கண்ணை வைங்க.